குலதெய்வத்தின் மகிமைகள். குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை. குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காத்து நிற்கும். அவரவர் குலதெய்வத்தின் படத்தினை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம். குலதெய்வ அனுக்கிரகம் இல்லையேல் எந்த தெய்வம் அனுக்கிரகமும் இருக்காது. ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு அடுத்ததுதான். மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள். குலதெய்வத்திற்கோ உங்கள் வம்சவழிதான் அவர்கள் பிள்ளைகள். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவக்கிரகங்களும் துணை நிற்கும். குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு குலதெய்வத்தை வணங்கி செய்தால் மிகவும்